ஸ்போர்ட்ஸ் சினிமாவில் இப்படி நம்ம நிமிஷம் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7 கொண்டாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிகழ்வுகள் நடந்தது. அதில் வந்து ஒரு நிகழ்வாக வந்து ஒரு சாமியார் வந்து நிறைய கேள்விகள் வந்து ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அதாவது மக்கள் பிரதிநிதியாக இவர் வந்து மக்கள் நினைக்கிற கேள்வியை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். ஸோ அப்படி யார் யார்கிட்ட என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மினுஷா கிட்ட பிக் பாஸ்க்கு முன்னாடி வந்து சீரியல் இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ பிக் பாஸ்க்கு அப்புறமும் சீரியல் தான் அப்படிங்கிற மாதிரி நான் சீரியல் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா விக்ரம் அவர்கிட்ட நீ வந்து டைட்டில் வின் பண்ணாததுக்கான ஒரு காரணம் வந்து விதியா இல்லை கூட இருந்தவங்க சதியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா விதி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ரவீனா சிரிப்பு எப்போது நாங்கள் திரும்பவும் பார்க்க முடியும், திரும்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எப்போ வர போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டதுக்கு திரும்பலாம் எப்படி வர முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சும்மா ஃபன்னாக கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா விஷ்ணு ஏன் வந்து சில டைம் வந்து ரொம்ப சைலண்ட் ஆகிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டதுக்கு சில டைம் அப்படி தான் ஆயாகணும் சைலண்ட்டாக அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து மாயா கிட்ட வந்து ஏன் 6 நாள் ஒரு மாதிரி இருக்கீங்க, சாட்டர்டே ஆனால் சமாதானம் ஆகிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு உடனே வந்து விஷ்ணுவை ரெஃபர் பண்ணி ஃப்ரைடே வந்து வேறு ஒருத்தர் கோட்டா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் விசித்ரா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தான் ஜெயிக்கணும் அப்படின்னு விளையாடுறீங்களே அது நியாயமா? ஏன்னா ஒரு அம்மாவாக பிள்ளைங்க ஜெயிக்கணும்னு தான் நீங்கள் நினச்சிருக்கணும், ஏன் வந்து நீங்கள் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க உண்மையிலே அம்மாவாக நினச்சிருந்தா நான் வந்து அவங்க ஜெயிக்கணும்னு நினச்சிருப்பேனே அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தது பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து தினேஷ் அநியாயம் தான் பொங்குறீங்க, ஆனால் அநியாயமாக பொங்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டது பார்க்க முடிச்சுது. அதுக்கப்புறமா பூர்ணிமாவுக்கு வந்து பிக் பாஸே குத்தம் சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதுக்கு வந்து எங்கே அநியாயம் நடந்தாலும் கேட்கணும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா அன்னபாரதி கிட்ட வந்து ஏன் வந்தோன்னு கேட்டுக்கோங்க உங்களை பார்த்தே அப்படிங்கிற மாதிரி வந்து கலாய்ச்சி விட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மதுரை முக்ஸ் வந்து அப்போ ஒரு ஜோக் போட்டார். என்ன அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு வீக்கான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமாம் நான் ஒரு வீக் தான் இருந்தேன், அதனால் வீக்கான கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொன்னதை பார்க்க முடிச்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்மெண்ட்டில் வந்து நடந்த ஒரு விஷயம். ஸோ இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.